பிரதமர் மோடி மீண்டும் மக்களை சந்திக்க சென்னை வர இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவான்மியூரில் தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து அண்ணாமலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அண்ணாமலை, கண்டிப்பாக சென்னைக்கு ஒரு மாற்றம் தேவை எனவும், அனைத்து பதவிகளிலும் இருப்பவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள், ஆனால் அவர்கள் சிங்கார சென்னையை சிதைத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் திமுகவை சேர்ந்தவர்கள் பொய் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் எனவும், ஆனால் தமக்கு உண்மை பேசுகின்ற கடமை உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம், அமைச்சர்கள் இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகம், எம்பி திராவிட முன்னேற்ற கழகம், உள்ளாட்சி பிரதிநிதிகள் திராவிட முன்னேற்ற கழகம், 4 அடுக்கிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து அவர்கள் செய்த சாதனை என்னங்க? சிங்கார சென்னையாக இருந்ததை சிங்கிங் சென்னையாக மாற்றி இருக்கின்றார்கள். அவருடைய சாதனை ஒன்று. இந்திய ஜனநாயக கட்சி இங்க இருக்கு. இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்க வந்திருக்கிறார். நமக்கு தெரியுங்க ஐயா, உங்களுடைய தலைவரே இன்னைக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய தலைவர்களுக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அன்பு கட்டளையோடு இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்களுக்கு, தொண்டர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து அக்கா அவர்களுடைய வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.